வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். சபரிமலை விவகாரத்தில் கேரள மக்களின் உணர்வுகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் மத்திய அரசு மதிப்பளித்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. பாதுகாப்பான வேலை என்பதாலேயே நாட்டில் பெரும்பாலானோர் அரசு வேலையை அதிகம் விரும்புகின்றனர். ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல். நடப்பு கல்வியாண்டிலேயே உயர்கல்வி நிறுவனங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். வரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்பார். மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் நம்பிக்கை. கர்நாடகாவில் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதள அரசு தோல்வியடையும் பட்சத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்கும். மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா. அடிலைட் கிரிக்கெட் டெஸ்ட் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு கடந்த 4 ஆண்டுகளில் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி குடிமக்களுக்கும் சென்றடைய திட்டங்களை தீட்டி செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். சபரிமலை விவகாரத்தில் கேரள மக்களின் உணர்வுகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் மத்திய அரசு மதிப்பளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். கேரள மாநிலம் கொல்லத்தில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுவதாக கூறினார். கேரள மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுவதில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாட்டில் கலாச்சாரம், வரலாறு மற்றும் மத நம்பிக்கைகளை மதிக்காமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்படுவது வழக்கமான ஒன்றுதான் என்று கூறிய அவர், காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு கருத்தையும் கேரளாவில் ஒரு கருத்தையும் கூறி இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள பிரதமர் கொல்லத்தில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசினார். மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கேரள மக்களின் நன்மைக்காக இரவு பகல் பாராமல் உழைத்து வருவதாக தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் தமது அரசு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். இதன் காரணமாக தொழில் தொடங்க ஏதுவான நாடுகளின் பட்டியலில் இந்தியா 77வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக குறிப்பிட்டார். சீனாவை விட அதிகளவு அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்கும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று தெரிவித்த அவர், நாட்டில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு 2 கைபேசி உற்பத்தி நிறுவனங்கள் செயல்பட்டு வந்ததாகவும் இது தற்போது 120ஆக அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். தமது ஆட்சிக் காலத்தில் உள்கட்டமைப்பு திட்டங்கள் வேகமாக நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். பிரகதி கூட்டத்தின் வாயிலாக இதுவரை 12 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 250 திட்டங்களை தாம் ஆய்வு செய்து வேகப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க தமது அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். Let me ask you some questions to highlight what has changed in the last 4 years. 4 years back, did anyone think that India could be the fastest growing economy? In 4 years, we have made the transition from being one of the fragile 5 nations to the fastest growing large economy. முன்னதாக தேசிய நெடுஞ்சாலை 66இல் கொல்லம் புறவழிச்சாலையை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், சாலை, ரயில், தரைவழி, நீர்வழி, ஆகாய வழி ஆகிய போக்குவரத்து திட்டங்களுக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதாக கூறினார். இந்த புறவழிச்சாலை அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதன் மூலம் கொல்லத்தில் போக்குவரத்து நெரிசல் பயண நேரம் குறையும் என்றார். தற்போது மத்திய அரசு எடுத்த துரித நடவடிக்கையால் 90% கிராமப்புற சாலைகள் நகர்ப்புறங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இது 100% எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
முந்தைய காங்கிரஸ் அரசு இந்த திட்டங்களை தொடர்ந்து தாமதப்படுத்தியதால் நிதிச்சுமை அதிகரித்தது மட்டுமல்லாமல் சாமானிய மக்களும் பாதிப்படைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். தமது ஆட்சியின் நோக்கமே அரசின் நலத்திட்டங்கள் நாட்டின் கடைக்கோடி குடிமக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தாம் விரும்புவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இதுவரை 8 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக கூறிய பிரதமர் இதற்காக மத்திய அரசு 1100 கோடி ஒதுக்கியுள்ளதை சுட்டிக்காட்டினார். கேரளாவில் இந்த திட்டம் அனைத்து மக்களையும் சென்றடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை கேட்டுக்கொண்டார். மீன்வளத்துறையை மேம்படுத்த 7500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நமது அரசு பொறுப்பேற்ற பின்பு சுற்றுலாத்துறை நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது என்று கூறிய அவர் 2013ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 70 லட்சமாக இருந்தது என்றும் 2017இல் இது 1 கோடியாக அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்தார். இது 42% வளர்ச்சி என்றும் அவர் கூறினார். கொல்லம் பயணத்தை முடித்துக்கொண்டு திருவனந்தபுரம் சென்ற அவர் அங்கு பத்மநாப சுவாமி கோவிலில் ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் அவர் வழிபாடு செய்தார். கேரள மாநில ஆளுநர் சதாசிவம், கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைதியை சீர்குலைக்கும் பாகிஸ்தானின் தொடர் நடவடிக்கைகளால் அங்கு பாதுகாப்பை நிலைபெறச் செய்வது மிகப்பெரிய சவாலாக இந்தியாவுக்கு நீடிக்கிறது என்று உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை அலுவலகத்தில் கட்டடங்களை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தானின் அமைதி சீர்குலைப்பு நடவடிக்கைகள் நீடித்து வருவதாக கூறினார். எனினும் அங்கு அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கு இராணுவத்தினருடன் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் மாநில காவல்துறையினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். நக்சல் சம்பவங்கள் பற்றி குறிப்பிட்ட ராஜ்நாத் சிங் கடந்த 4 ஆண்டுகளில் நக்சலைட்டுகளால் ஏற்படும் தாக்குதல் நடவடிக்கைகள் 50% அளவுக்கு குறைந்துள்ளது என்றார். உள்நாட்டு பாதுகாப்பை பொறுத்தவரை சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த 4.5 ஆண்டுகளில் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல்கள் ஏதும் நடைபெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பான வேலை என்பதாலேயே நாட்டில் பெரும்பாலானோர் அரசு வேலையை அதிகம் விரும்புவதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வேலை மற்றும் வாழ்வாதாரம் குறித்து கருத்தரங்கில் பேசிய அவர் அரசு வேலையை மட்டுமே பெரும்பாலானோர் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் நாட்டில் தனியார் துறையில் உள்ள நல்ல வேலை வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் பிஜேபி அரசு ஏராளமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் குறிப்பிட்ட வேலையை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மற்ற வேலைகளை புறக்கணிப்போரை வேலையற்றோராக கருத முடியாது என்றும் தெரிவித்தார். ரயில்வேயில் ஏராளமான காலி பணியிடங்களுக்கு 1,50,00,000 பேர் விண்ணப்பித்திருப்பதை சுட்டிக்காட்டும் சிலர் இந்த தகவலை அடிப்படையாக கொண்டு நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். அரசு வேலையை பொறுத்தவரை தனியார் துறையில் பணியாற்றுபவர்களும் இதற்காக விண்ணப்பிப்பதாகவும் எனவே விண்ணப்பதாரர்களை அளவீடாக கொண்டு வேலை வாய்ப்பின்மை கணிக்க முடியாது என்றும் கூறினார். அறிவியல் மனோபாவத்தை வளர்க்க வேண்டியது அவசிய தேவை என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார். தூர்தர்ஷன் சார்பில் டிடி சயின்ஸ், இந்தியா சயின்ஸ் ஆகிய 2 தொலைக்காட்சி அலைவரிசைகளை புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த 2 அலைவரிசைகளும் அறிவியல் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்காகவே பிரத்யேகமாக தொடங்கப்பட்டுள்ளது என்றார். நாட்டில் அறிவாற்றல் மற்றும் திறமை ஆகியவற்றிற்கு பற்றாக்குறை ஏதுமில்லை என்று அவர் தெரிவித்தார். இந்த 2 புதிய தொலைக்காட்சி அலைவரிசைகள் மூலம் ஏராளமான மக்கள் தங்களது அறிவியல் அறிவை மேலும் வளர்த்து கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். से अभिनंदन करना चाहता हूं दूरदर्शन के भी अपने सभी साथियों का और हमारे साइंस एंड टेक्नोलॉजी के विज्ञान प्रसार के भी सभी साथियों का कि जिन्होंने आज इस क्षण को साक्षात देश के सामने लाने के लिए अपना बहुत महत्वपूर्ण योगदान दिया है. நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் அமித் கரே தூர்தர்ஷன் நாட்டின் 3 கோடி இல்லங்களை சென்றடைகிறது என்றார். அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷன் அறிவியலை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த முக்கிய பங்காற்ற முடியும் என்று அவர் குறிப்பிட்டார்.
குழந்தைகள் மத்தியில் அறிவியல் மனோபாவத்தை வளர்க்க இந்த தொலைக்காட்சி அலைவரிசை மிகவும் உதவிகரமாக அமையும் என்று பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி சசிசேகர் வேம்பட்டி கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய தூர்தர்ஷனின் இயக்குனர் ஜெனரல் சுப்ரியா சாஹூ, இந்த 2 தொலைக்காட்சி அலைவரிசைகளின் தொடக்கம் 60 ஆண்டுகால தூர்தர்ஷன் வரலாற்றில் முக்கியமான திருப்பம் என்று குறிப்பிட்டார். தூர்தர்ஷனின் முக்கியத்துவம் எப்போதும் நீடித்திருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டிலேயே உயர்கல்வி நிறுவனங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அறிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2019-20 கல்வியாண்டில் ஏற்கனவே உள்ள இடஒதுக்கீடு பாதிக்காத வகையில் புதிதாக 25% இடங்கள் நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். இதற்கான நடவடிக்கைகளில் தமது அமைச்சகம் ஈடுபட்டுள்ளதாகவும், அடுத்த ஒரு வாரத்திற்குள் உரிய திட்டம் உருவாக்கப்பட்டு இந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்றும் கூறினார். முன்னதாக இன்று பல்கலைக்கழக மானியக்குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமத்தின் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். கர்நாடகாவில் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதள அரசு தோல்வியடையும் பட்சத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதள கூட்டணி ஆட்சிக்கு வழங்கி வந்த ஆதரவை 2 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று வாபஸ் பெற்றனர். இது தொடர்பாக பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய சதானந்த கவுடா, கூடிய விரைவில் குமாரசாமி தலைமையிலான ஆட்சி முடிவுக்கு வரும் என்று கூறினார். 224 உறுப்பினர்களை கொண்ட கர்நாடக சட்டப்பேரவையில் 37 இடங்களை வைத்துக்கொண்டு குமாரசாமியால் ஆட்சி நடத்த முடியாது என்று தெரிவித்த அவர், தற்போதைய ஆட்சி கவிழும் பட்சத்தில் 104 இடங்களை வைத்துள்ள பிஜேபி ஆட்சி அமைக்க உரிமை கோரும் என்றார். அம்மாநிலத்தில் 37 இடங்களை வைத்துள்ள குமாரசாமி அரசில் 79 இடங்களை வைத்துள்ள காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் பங்கேற்றுள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்பார் என மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தியின் தலைவருமான ராம்விலாஸ் பாஸ்வான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டணியில் 2019 மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மைக்கும் அதிகமான தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் என்றார். உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி அமைத்துள்ள அகிலேஷ் யாதவ் மற்றும் மாயாவதி போன்றவர்கள் பிரதமர் வேட்பாளர்களாக தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்கு கண்டனம் தெரிவித்தார். மக்களவையில் மாயாவதி கட்சியினர் முதலில் ஒரு தொகுதியையாவது கைப்பற்ற முயற்சிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்புடன் கும்பமேளா இன்று தொடங்கியது. இதையொட்டி ஏராளமான சாதுக்கள் அங்குள்ள நதியில் நீராடி விழாவை தொடங்கி வைத்தனர். ஐம்பத்தி 5 நாட்கள் நடைபெற உள்ள கும்பமேளாவில் இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஏராளமான மக்களும் சாதுக்களும் வந்து புனித நீராட உள்ளனர். இந்த கும்பமேளாவில் ஏராளமான துறவிகளும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மடங்களின் தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். மேலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பங்கேற்று நீராடுகின்றனர். முதல் நாளான இன்று பிற்பகல் வரை 1.5 கோடி பேர் நீராடியதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு கூறியுள்ளது. முன்னதாக கும்பமேளாவையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கும்பமேளாவுக்காக சிறப்பு வானிலை சேவையை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பிரயாக்ராஜ் செல்லும் மக்களுக்கு அங்குள்ள காலநிலை குறித்த தகவல்கள் கிடைக்கும். இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய ரயில்வே காவல்துறை அதிகாரி ஒருவர், ரயில்வே பாதுகாப்பு படையினருடன் மாநில காவல்துறையினரும் இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக கூறினார். உலக அளவில் இங்கு நடைபெறும் கும்பமேளாவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2 மாதம் நடைபெறவுள்ள இந்த விழாவில் சுமார் 12 கோடி யாத்ரீகர்கள் பங்கேற்று கங்கை நதியில் நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் பலதரப்பட்ட வளர்ச்சியை நாடு எட்டி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் சுவாமி விவேகானந்தா வாழ்நாள் சாதனையாளர் விருதை பொருளாதார நிபுணரும் சமூக ஆர்வலருமான பஜ்ரங் லாலுக்கு அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொருளாதார வளர்ச்சி என்பது நிதி இருப்பை மட்டும் அடிப்படையாக கொண்டது அல்ல என்றும், பலதரப்பட்ட துறைகளில் ஏற்படும் பன்முக வளர்ச்சியே பொருளாதார வளர்ச்சி என்பதை உணர்ந்து அரசு செயல்பட்டு வருவதாகவும் கூறினார்.
திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு அறிவித்துள்ள விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 21ஆம் தேதி சென்னையில் வழங்க உள்ளதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் திருநாளையொட்டி தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கும் தமிழ் சமுதாய உணர்வுக்கும் தொண்டாற்றி பெருமை சேர்த்த தமிழ் பேரறிஞர்கள் மற்றும் தன்னலமற்ற தலைவர்கள் பெயரில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டுக்கான விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி காமராஜர் விருது தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறனுக்கும், பெரியார் விருது முன்னாள் அமைச்சர் சி பொன்னையனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் விருது எம்ஜி அன்வர் பாட்சாவுக்கும், அம்பேத்கர் விருது மருத்துவர் சி ராமகுருவுக்கும், அண்ணா விருது பேராசிரியர் மு ஐக்கண்ணுக்கும், பாரதியார் விருது பாவரசு மா பாரதி சுகுமாரனுக்கும் வழங்கப்படுகிறது. பாரதிதாசன் விருது கவிஞர் தியாருவுக்கும், திருவிக்கா விருது முனைவர் கு கணேசனுக்கும், கி ஆ பே விஸ்வநாதம் விருது சூலூர் கலைப்பித்தனுக்கும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுகளை வரும் 21ஆம் தேதி மாலை சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்குகிறார். விருது பெறும் ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும், 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் விருதுக்கான தகுதி சான்றிதழ் ஆகியவை வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் வயது முதிர்ந்த தமிழறிஞர்கள் 92 பேருக்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மாதந்தோறும் உதவித்தொகையாக 2500 ரூபாயும், மருத்துவப்படியாக 500 ரூபாயும் பெறுவதற்கான அரசாணையையும் முதலமைச்சர் வழங்க உள்ளார். தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான பிரசித்தி பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரையில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரையில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது. தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படும் காளைகளை அடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டி ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையொட்டி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி ஆண்டுதோறும் மதுரை அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 8 மணிக்கு விமரிசையாக தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் நடராஜன் இப்போட்டியை முறைப்படி தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்வதற்கு நீதிபதி அடங்கிய குழுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏற்கனவே நியமித்திருந்தது. அந்த குழுவினரின் முன்னிலையில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும், மாடுபிடி வீரர்கள் காயமடைய நேர்ந்தால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. தீயணைப்புத்துறை வாகனங்களும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திற்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்தன. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 550க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டுவரப்பட்டு வாடிவாசல் வழியாக களத்தில் இறக்கிவிடப்பட்டன. காளைகளை பின்தொடர்ந்து சென்று அவற்றின் கொம்புகளில் சிக்கிக்கொள்ளாமல் லாவகமாக அடக்கும் செயலில் வீரர்கள் ஈடுபட்டதை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மாடுகளை அடக்கி வெற்றி பெற்ற வீரர்களுக்கும், வீரர்களின் பிடியில் சிக்கிக்கொள்ளாமல் திமிரிக்கொண்டு நழுவிச் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட்டன. தங்கம், வெள்ளி நாணயங்கள், இருசக்கர வாகனம், பீரோ, சைக்கிள் போன்றவை பரிசுகளில் அடங்கும். இந்த ஆண்டு மாடுபிடி வீரர்களின் உயிருக்கு உத்தரவாதமில்லாத சூழ்நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு காப்பீடு அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வலிமையான கூட்டணி அமைத்து போட்டியிடும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பழனியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களை பிஜேபி கூட்டணி கைப்பற்றும் என்று கூறினார். கொடநாடு விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மீது இதுபோன்ற ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் வருவது வழக்கமான ஒன்றுதான் என்றும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும் கூறினார். 15 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இந்திய பிரதமராக உயர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடி பாடுபட்டு வருவதாக பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். சென்னையில் ஆளுநர் மாளிகையில் பொங்கல் திருநாள் இன்று பொது விழாவாக கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாளான பொங்கல் விழாவை கொண்டாடுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக விழாவில் பேசிய ஆளுநர் கூறினார். ஆளுநர் மாளிகையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு அவர் தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்.
நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த விழா வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது என்றும் அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் தனபால், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் கே பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்தில் உள்ள சிலுவம்பாளையத்தில் பொங்கல் பண்டிகையை இன்று கொண்டாடினார். இதனை முன்னிட்டு அந்த கிராமத்தில் ஏராளமான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அங்கு நடைபெற்ற சிலம்பாட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றதுடன் கிராமிய நடனங்களையும் கலை நிகழ்ச்சிகளையும் ஊர் மக்களுடன் கண்டுகளித்தார். முன்னதாக காளைகளுக்கு அவர் உணவுகளை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் மேகனூரில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ரேக்லா குதிரை பந்தய போட்டி இன்று நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், வல்லூரில் நேற்று முதல் மின் உற்பத்தி தொடங்கிவிட்டதால் கூடுதலாக 1500 மெகாவாட் மின் உற்பத்தி கிடைப்பதால் தமிழகத்தில் மின்வெட்டு ஏற்படாது என்று கூறினார். கொடைக்கானல் மலை கிராமங்களில் பொங்கல் விழாவை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் அங்குள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கபடி, உரியடித்தல், கோலப்போட்டி உள்ளிட்ட பாரம்பரிய போட்டிகளில் சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. காணும் பொங்கல் நாளை மறுதினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. காணும் பொங்கல் தினத்தன்று கடற்கரையில் பெருமளவுக்கு மக்கள் கூடுவார்கள் என்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆளில்லா விமானம் மூலம் கண்காணிப்பு, குதிரைப்படை வீரர்கள் ரோந்து பணி, ஒலிப்பெருக்கிகள் மூலம் அறிவிப்புகள், கண்காணிப்பு கோபுரங்கள் என பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் சுமார் 15,000 காவலர்கள் ஈடுபட உள்ளனர். முதல் முறையாக சென்னையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த டிராபிக் ரோபோ போலீஸ் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் திமுக ஆளுநரிடம் மனு அளித்துள்ளதாக அஇஅதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் அஇஅதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் KP முனுசாமி, வைத்தியலிங்கம் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் மனோஜ் பாண்டியன், JCD பிரபாகர் உள்ளிட்டோர் அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று ஆலோசனை நடத்தினர். பின்னர் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை அவரது இல்லத்தில் சந்தித்த அவர்கள் கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் மீது பொய் புகார்களை திமுக சுமத்தி வருவதாக மனு அளித்தனர். மகாத்மா காந்தி 150வது பிறந்த தினத்தை முன்னிட்டு 150 கிலோமீட்டர் பாத யாத்திரை இன்று தொடங்கியது. 150 பேர் பங்கேற்றுள்ள இந்த யாத்திரை குஜராத் மாநிலம் பாவனா நகர் மாவட்டத்தில் தொடங்கி 150 கிராமங்கள் வழியாக செல்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா, காந்தியடிகளின் கொள்கைகளை பறைசாற்றும் வகையில் இந்த யாத்திரை நடத்தப்படுவதாக கூறினார். அடுத்து வருவது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானின் காபூல் நகரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். காபூலில் வெளிநாட்டவர்கள் அதிகம் வாழும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் 100 பேர் காயமடைந்ததாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அரசு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு தாலிபான் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. சிரியாவில் குர்து இன மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என்று துருக்கிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இரு நாட்டு அதிபர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. சிரியாவில் ISIS தீவிரவாத அமைப்பினரை ஒடுக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் அமெரிக்க துருப்புகளை படிப்படியாக விலக்கிக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்க படைகள் விலக்கிக் கொண்டவுடன் குர்து இன மக்கள் மீது துருக்கி தாக்குதலை தொடங்கினால் அந்நாடு கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்திருந்தார். இப்பிரச்சனையில் ஒரு புதிய திருப்பமாக இரு நாட்டு அதிபர்கள் இன்று தொலைபேசியில் உரையாடியுள்ளனர். இதனை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்விட்டர் பக்க செய்தியில் உறுதிப்படுத்தியுள்ளார். ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசிய துருக்கி அதிபர் எர்டோகன் அமெரிக்க படைகளை திரும்பப் பெறும் முடிவை தாம் வரவேற்பதாகவும் குர்து இன மக்களுடன் தங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். பயங்கரவாத அமைப்புகளையும் எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளிலும் அமெரிக்காவிற்கு பக்கபலமாக துருக்கி செயல்படும் என்றும் எர்டோகன் உறுதியளித்துள்ளார். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் பிரெக்சிட் அமைப்பிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது தொடர்பான வாக்கெடுப்பு இன்று நடைபெற உள்ளது. பிரிட்டன் பிரதமர் தெரசா மே 2வது முறையாக இந்த வாக்கெடுப்பை எதிர்கொள்கிறார்.
தெரசா மேயின் முடிவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இன்றைய வாக்கெடுப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரசா மேயின் ஒப்பந்தத்தை நிராகரிக்கும் பட்சத்தில் கூடுதல் சலுகைகளை ஐரோப்பிய யூனியன் வழங்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். அடிலேடில் இன்று நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இன்று காலை தொடங்கிய இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 298 ரன் எடுத்தது. இதையடுத்து 299 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இந்திய அணி 49.2 ஓவரில் 4 விக்கெட்களை இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது. ஏற்கனவே சிட்னியில் முடிவடைந்த முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதால் 1-1 என்று இரு அணிகளும் சமநிலையில் உள்ளன. மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மெல்போர்னில் வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. And paid the price, Nathan Lyon. Well, I talked about respect. There was no respect there. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச், அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் உள்ளிட்ட வீராங்கனைகள் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் முதல் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் மெல்போர்னில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் செரீனா வில்லியம்ஸ் ஜெர்மனியின் டார்ஜானா மரியாவை 6-0, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி 2ஆம் சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு ஆட்டத்தில் மடேசன் கீஸ் ஆஸ்திரேலிய வீராங்கனையை வீழ்த்தினார். ஜப்பானின் இளம் வீராங்கனை நூமி ஒசாகா போலந்து வீராங்கனை லெனிட்டாவை நேர் செட் கணக்கில் வீழ்த்தினார். செரீனாவின் சகோதரியான வீனஸ் வில்லியம்ஸ் தரவரிசை பட்டியலில் 25வது இடத்தில் உள்ள ருமேனியாவின் புசர் நெக்ஸியூவிடம் போராடி வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர், செர்பியாவின் நோவக் ஜோகோவிச், ஜப்பானின் நிஷிகோரி, கனடாவின் மியூல்ஸ் ரோனிச், இத்தாலியின் பேப்பியோ ஃபோக்னி ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று 2 ஆட்டங்கள் நடைபெற்றன. அபுதாபியில் நடைபெற்ற ஆட்டத்தில் பாலஸ்தீனம், ஜோர்டான் அணிகள் ஆட்ட நேர இறுதி வரை கோல் அடிக்காததால் போட்டி சமனில் முடிந்தது. அல் அன்னில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சிரியாவை 3-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியா வென்றது. புனேயில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் மகாராஷ்டிரா தொடர்ந்து பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. 49 தங்கம், 48 வெள்ளி, 59 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தம் 166 பதக்கங்களை வென்று மகாராஷ்டிரா முதலிடத்தில் நீடிக்கிறது. தில்லி 43 தங்கம், 31 வெள்ளி, 41 வெண்கல பதக்கங்களுடன் 2வது இடத்தில் உள்ளது. 36 தங்கம், 34 வெள்ளி, 37 வெண்கல பதக்கங்களுடன் ஹரியானா 3வது இடத்திலும், 25 தங்கம், 25 வெள்ளி, 13 வெண்கல பதக்கங்களுடன் கர்நாடகா 4வது இடத்திலும் உள்ளன. 6வது இடத்திலிருந்த தமிழ்நாடு ஒரு இடம் முன்னேறி 5ஆம் இடத்தை பிடித்துள்ளது. அதே சமயம் 5வது இடத்திலிருந்த உத்தரப்பிரதேசம் 6வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. கர்நாடக வீரர்கள் நேற்று நீச்சல் உள்ளிட்ட போட்டிகளில் தங்கப் பதக்கங்களை வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சபரிமலை விவகாரத்தில் கேரள மக்களின் உணர்வுகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் மத்திய அரசு மதிப்பளித்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. பாதுகாப்பான வேலை என்பதாலேயே நாட்டில் பெரும்பாலானோர் அரசு வேலையை அதிகம் விரும்புகின்றனர். ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல். நடப்பு கல்வியாண்டிலேயே உயர்கல்வி நிறுவனங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர்.
வரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்பார். மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் நம்பிக்கை. கர்நாடகாவில் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதா தள அரசு தோல்வியடையும் பட்சத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்கும். மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா. அடிலைட் கிரிக்கெட் டெஸ்ட் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.